ரியல்மியோட 10 சீரிஸ்ல அடுத்ததா இன்னைக்கு Realme 10 அஃபிஷியலா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த பிரைஸ்க்கு அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, என்னுடைய ஒப்பீனியன் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். முதல்ல இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா எப்பயும் Realme மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ரியல்ல வந்து ஒரு பிளைனா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்பயும் அந்த கேமரா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ளேயோ ஒரு சர்க்கிள் பேஸ்க்குள்ளேயோ அந்த கேமரா வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாம வெறும் கேமரா மட்டும் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. கீழே வந்து Realme அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. அது போக இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 7.95 mm இதோட திக்னஸ் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தா 178 கிராம் இருக்கு. நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எப்பவுமே Realme வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணுவாங்க. மொபைலும் சின்னதா லான்ச் பண்ணுவாங்க. அப்படியே டிஸ்ப்ளேக்கு வந்தாலும் ஓரளவு டீசென்ட்டான சைஸ்ல தான் வருது. 6.4 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதுல பெருசா ப்ராப்ளம் இருக்காது. பட் 120 Hz கொண்டு வந்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா Realme வந்து Corning Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் தான் பெரும்பாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கேமராக்கு வந்தோம் அப்படினா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் டிசைன்ல 2 கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா 2 கேமரா அப்படின்னு பார்க்கிறதுக்கு தான் தெரியுமே தவிர இருக்கிறது ஒரு கேமரா தான். இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டாவதா 2 கேமரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக எப்பவும் போல ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கல. செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது காலங்காலமா எப்பவுமே கொடுக்குற அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல பெருசா சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் கிடைச்சா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் அப்டேட் பண்றோம். இருந்தாலுமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்காது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். தொடர்ந்து Realme வந்து இத பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த டைமும் அத கட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா MediaTek Helio G99 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசஸர்லயே நம்ம நிறைய மொபைல்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை பெருசா குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. நீங்க எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸ்மே லோ கிராபிக்ஸ்ல இதுல நல்லாவே விளையாட முடியும். ஓரளவு கேமர்ஸ்க்குமே இந்த ப்ராசஸர் வந்து பெஸ்டா தான் இருக்கும். அது போக இது ஒரு 6nm ப்ராசஸர், பவர் கன்சப்ஷனும் ஓரளவு நல்லாவே இருக்கும். சோ ஓவராலா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஆனா இது ஒரு 4G ப்ராசஸர். ஆல்ரெடி இந்தியால 5G லான்ச் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் வரைக்கும் 5G மொபைல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து இவங்க ஒரு 4G மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டைம்லயும் 4G வாங்குறதுக்கு நீங்க விரும்புறீங்களா இல்ல 5G மொபைல் வாங்குறதுக்கு விரும்புறீங்களா? சோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் இருக்குது. அது போக டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட இந்த மொபைல் வருது. இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 தான் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. Pro சீரிஸ்ல Android 13ல லான்ச் பண்றாங்க. ஆனா இந்த மொபைல் வந்து Android 12 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்குறாங்க. Redmi தான் அப்படிலாம் பண்றான்னு பார்த்தா இந்த Realmeயும் அதே தான் பண்றாங்க. ஏன்டா Android 13 தான் வந்துருச்சுல அதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டாலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி சம்பாதிக்கிறாங்களாம். அதை தான் பண்றாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Realme UI 3.0 தான் வருது. Realme UI 4.0 எப்போ வரும் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய Telegram குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது போக Realme UI 4.0ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படினாலுமே கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இது போக LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக. 3.5 mm ஜாக்கும் இருக்கு. ஹை ரெஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியா அந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படினா half an hourல 50% சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் ஆயிடும். இப்போ கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல மொத்தம் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 13,999 ரூபாய்க்கும் 8+128 16,999 ரூபாய்க்கும் சேல் பண்ண போறாங்க. நடுவுல இந்த 6GB ராம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக அதை கொண்டு வரல அப்படின்னு தெரியல. அதுல லாபம் கம்மியா இருக்குதா இல்ல 8GB RAM தான் வாங்கினா அதிக லாபம் இருக்குதா அப்படின்னு தெரியல. சோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4+64 வந்து 13,999 ரூபாய். அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்குது. 12,999 ரூபாய். இந்த பிரைஸ்க்கு பார்க்கும்போது மத்த Realme மொபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு நல்ல 4G மொபைலா இருக்கு. நான் வாங்கினா 4Gல தான் வாங்குவேன், அதுவும் Realmeல தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா Realmeல இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இதோட பெட்டரான ஆப்ஷன் அவைலபிள் இல்ல. அதே இது இந்த 8GB RAM மொபைல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா தான் தெரியுது. அதுவும் G99 ப்ராசஸர்க்குலாம் எதுக்குடா 8GB RAM அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. இருந்தாலுமே Infinixல எல்லாம் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 8GB RAM இதே மாதிரி ஸ்பெக்ஸோட கிடைக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் அங்க இருக்காது. அது நார்மலா 60 Hzல வரும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருது. அது போக இதுக்கு இனிஷியல் செல்லிங் ஆஃபர் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 8GB RAM நீங்க கண்ணை மூடிட்டு தவிர்த்துறது நல்லது. இதுக்கு பதிலா இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பெட்டரான மொபைல்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாதிரி 5G மொபைலை நீங்க இதே பிரைஸ் செக்மென்ட்க்கு சூப்பரா வாங்கிட்டு போயிடலாம்.